வணக்கம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ நான் நீங்க நினைக்கலாம், நான் எதுக்காக எப்போதும் வணக்கம் சொல்லிட்டதுக்கு அப்புறமேல்பட்டு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த பதிவுகள்லாம் செய்றது என்னுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா, யாரும் தமிழ் படிக்கணும்னாலும் தமிழ் படிக்கலாம், ஆங்கிலம் படிக்கணும்னாலும் ஆங்கிலம் படிக்கலாம், ஃப்ரெஞ்சு படிக்கணும்னாலும் ஃப்ரெஞ்சு படிக்கலாம். இலவசமா எல்லாரும் படிக்கிறதுக்காக தான் இது. அப்போ உங்களுக்கு அதை எப்படி உச்சரிக்கணும், ஆங்கிலத்தில எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் தொடர்ந்து இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய பிரெயினில், உங்களுடைய மூளையில் அது பதியும். அதற்காக தான் நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லா வார்த்தைகளையும் நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதனால தான். இப்போ திடீர்னு ஒருத்தவங்க யாரோ ஒரு ஆங்கிலேயர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ நேரடியாக எழுத்துக்களுக்கு போகலாம். ஸோ பயிற்சின்னு போட்டிருக்கு. ஸோ சில பேர் இந்த பயிற்சின்ற வார்த்தையை பார்த்தோன்னே இந்த இர் இருக்குது இல்லையா? இந்த இருக்கு அப்புறமா நம்ம புள்ளி வைக்கணுமா, புள்ளி வைக்கக்கூடாதா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். சில பேருக்கு சந்தேகம் வரும். வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே இதுக்கு பேர் வல்லின ரகரம். சரிங்களா? வல்லினம். ஸோ நம்ம தமிழில் வல்லினம், மெல்லினம், இடையினம்னு இருக்குது. ஸோ அதனால இது வல்லினம். கசட தப்பரன்னு சொல்கிறோம். கசட தப்பரன்னா தான் அது வல்லினம். ஸோ க, ச, ட, த, ப, ர அந்த 6 எழுத்துக்களும் உங்களுக்கு வல்லினம் ஆகும். ஸோ அந்த வல்லினத்துக்கு அந்த வல்லின ரகரம் வரும்போது அடுத்ததாக நம்ம புள்ளி வைத்த எழுத்துக்கள் எப்பொழுதுமே உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் பிழை இல்லாமல் எழுத முடியும். ஸோ பயிற்சி. ஸோ இப்போ பயிற்சியை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்னா ட்ரெயினிங் சொல்லலாம். சரிங்களா? ஸோ TRAINING நான் சேர்த்து எழுதுனதில் அது கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஐயும் என்னும் சேர்ந்து போயிடுச்சு. அதனால் இது டபிள்யூ மாதிரி இருக்குது, மன்னிக்கணும். ஸோ TRAINING ட்ரைனிங். ஓகே. இது மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்க்ரிபிளிங்னு சொல்லுவாங்க, கிறுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி. ஓகே. ஸோ ட்ரைனிங் எந்த மாதிரி ட்ரைனிங்காக வேணாலும் இருக்கலாம். உடற்பயிற்சியாக இருக்கலாம், இல்லை மனப்பயிற்சியாக இருக்கலாம், அல்லது மூளை பயிற்சியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஒன்று பொறுத்தது. ஸோ உடற்பயிற்சின்னும் போது நம்ம எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், உடற்பயிற்சி. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸை இங்கிலீஷில் இருக்கிற எக்ஸசைஸை எக்ஸர்சீஸ் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. எக்ஸர்சீஸ். ஸோ ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். எக்ஸசைஸ், சைஸ், இஸ் சவுண்டு வருது இங்கே உங்களுக்கு. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஜெட் சவுண்டு கொடுக்குறேன். ஏன்னா எஸ்ஸுக்கு பக்கத்துலேயும் முன்னாடியும் 2 வாவல் இருக்குது. அதனால் இதே எக்ஸசைஸ்ன்னும் போது எஸ் சவுண்டு கொடுக்குறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அடுத்தபடியாக ஆந்த்ரன்னுமாவும் சொல்லலாம். ஆந்த்ரன்னுமா